புரட்சி தலைவியும் பார்த்தீங்கன்னா திமுக தீய சக்தின்னு சொன்னாங்க. ஆனால் பதவி தனக்கு வேண்டும், தான் எப்படியாவது முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக தொண்டர்களின் எண்ணங்களை எல்லாம் மனதில் கொள்ளாமல் எடப்பாடியார் இந்த திமுகவோடு சேர்ந்து அவர் ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்தார். திமுகவோடு நீங்கள் எல்லாம் நாம் இணைந்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது பொய் என்று மறுத்தாலும் கூட கம்யூனிஸ்ட் தலைவர் பேபி அவர்கள் இதை வெளிப்படுத்தினார்கள். அதே போல் அண்ணன் தம்பிதுரை அவர்கள் என்ன சொல்லிட்டு போனார், நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க, எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொன்னார். அண்ணன் செம்மலை என்ன சொன்னார், அவர் கிங் மேக்கர் இல்லை கிங் ஆவார் அப்படின்றத சொன்னார். அப்போ இதெல்லாம் நடந்திருக்கிறது என்று தானே வெளியுலகத்திற்காக சொல்கிறேன். நான் உள்ள நடந்தது உண்மைதான். அதாவது திமுகவோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்தது. எப்படி எண்ணெயும் தண்ணியும் ஒன்றாக சேர முடியும்? என்றைக்காவது அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இந்த இயக்கமே திமுகவினுடைய தில்லுமுல்லுகளை எதிர்த்து, புரட்சி தலைவருக்கு நடந்த அநியாயங்களை எதிர்த்து பல பேர் மரணித்து புரட்சி தலைவரை முதலமைச்சர் ஆக்கினார்கள். இந்த கட்சியை ஆரம்பித்த போது எப்படி தளபதி அவர்களுக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு திமுக எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் எப்படி பர்சனல் லைஃப் வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் எடுத்து அவமானப்படுத்தினார்களோ, ஒன்றுமில்லாத விஷயங்களை திமுக எப்போதுமே பூதாகரமாக்கும். இது புரட்சி தலைவர் காலம் தொட்டு நடக்கின்ற காரியம். அதை முறியடிப்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டது. ஆனால் அந்த இயக்கத்தோடு சேர்ந்து கேவலம் ஒரு பதவிக்காக இதை செய்ய வேண்டுமா என்கின்ற எண்ணம் எல்லா தொண்டர்களுக்கும் இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். நல்ல கேள்வி இது. ஏன்னா எப்படி இருக்கும் ஒரு புது இயக்கத்தில் போனா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் முடிந்தவுடன் நிறைய தொண்டர்களுக்கு அது இருந்தது. ஆனால் இங்கே இணைஞ்ச பின்னாடி தான் என்னை போன்றவர்களுக்கும், குறிப்பாக அதிமுகவில் எப்படி ஒரு பெண்ணால் ஆரம்பித்து உலக அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு அம்மாவும் சரி, அதற்கு பிறகு வந்தவர்களும் பெண்களுக்கு எப்போவுமே அதிக முக்கியத்துவம் தருவாங்க. 50% உள்ளாட்சியில் தந்ததும் அதிமுக தான். பெண் அமைச்சர்களை, குறிப்பாக இந்த மைனாரிட்டி அமைச்சர்களை கூட பெண் அமைச்சர்களை முதல் வரிசையில் உட்கார வைத்த பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. ஆனால் அண்ணன் எடப்பாடியார், இது வருத்தத்தோடு தான் நான் இதை பதிவு செய்கிறேன். அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்தவரை நாங்கள்லாம் எவ்வளோ உழைச்சோம், மீடியாவின் முகங்களாக நான் இருந்தேன் அப்படின்றது உங்களுக்கு நன்றாக தெரியும். 365 நாளும் நாங்கள் உழைச்சோம். அதுக்காக எந்த மேடையாக இருந்தாலும் சரி, நம்முடைய சமூக மேடையாக இருந்தாலும் சரி, விஷுவல் மீடியாவாக இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியாவாக எல்லாவற்றிலும் நாங்கள் களத்திலும் சரி உழைத்து கொண்டிருந்தோம். ஆனால் பெண்களுக்கு அம்மா இருந்த அளவுக்கு இந்த முக்கியத்துவமும் மரியாதையும் இப்போது சுத்தமாக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் கிடையாது. அதனால தான் பல பேர் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் இங்கே எப்படி அரவணைக்கிறார்கள்? மிகச்சிறப்பான அரவணைப்பு. அதற்காகத்தான் இப்போ நீங்கள் முன்னாடி ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக பார்த்ததற்கும் இன்னைக்கு பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம். எல்லா இடத்துலேருந்து நூற்றுக்கணக்கானவர்கள் எனக்கு முன்னாள் அமைச்சர்கள்லேருந்து, முன்னாள் MP MLAக்கள்லேருந்து, எங்களை போன்ற கழக செய்தி தொடர்பாளராக இருந்தேன். நல்ல முக்கியத்துவம் அங்கே, அதாவது அந்த அளவுக்கு நான் செயல்பட்டு கொண்டிருந்தேன் இருந்தது. ஆனால் அதற்கான முக்கியத்துவம் கிடையாது, எந்த விதமான உயர்வுகளும் கிடையாது. அப்படின்னும் போது எல்லாருமே பெண்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து எல்லா தொண்டர்களும் இங்கே இணைகிறாங்க. ஒரு குடும்பம் போல இருப்பதால் தானே இணைய முடிகிறது. அந்த வித்தியாசம் தெரிஞ்சு அடுத்தடுத்து வரமாட்டாங்கல்ல. ஒரு நாள் வருவாங்க, 2 நாள் வருவாங்க, தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ எல்லாருமே இது ஒரு குடும்ப விழா போல தான் இங்கே இணைப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் எல்லா பகுதிகளிலும் மாவட்டங்களிலும் தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் இணைப்பு விழா நடத்துவதற்கு ஒவ்வொரு பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் நான் உட்பட தேதி கேட்டிருக்கிறோம். அந்தந்த பகுதிகளிலே இணைப்பு விழா நடத்தலாம் அப்படின்றத அவங்க அதுக்கு அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. நாட்கள் தரேன், தேதி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மாவட்டங்களிலும் இது தொடரும். எல்லாரும் தன்னுடைய குடும்பம் போல அடுத்த அதிமுகவாக அண்ணன் ஆது அர்ஜுன் அவர்கள் சொன்னதை போல, நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் சொன்னதை போல, அதிமுக தாவேகா வேறு கிடையாது. தாவேகாவை அதிமுகவாக, இன்னொரு அதிமுகவாகத்தான் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் எல்லோரும் விரும்பி தங்களுடைய குடும்பம் போல் இதில் இணைத்துக் கொள்கிறார்கள். இனி வரும் காலங்களிலுமே கூட அந்தந்த மாவட்டங்களிலே எல்லாரும் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் தேதி கொடுத்த பின்னாடி அங்கங்கே லட்சக்கணக்கான தொண்டர்கள் இணைப்பு விழாவின் மூலம் தங்களை தமிழக வெற்றி கழக உறுப்பினர்களாக ஆக்கிக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். திரு விஜய் அவர்கள் பேசும்போது அதிமுகவை உதாசனப்படுத்துறாரு, அதிமுகவோட பேர் கூட சொல்ல மாட்டாரு, தொடர்ச்சியா அதிமுக நிர்வாகிகளை இழுக்கிறத விஜய் நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அதுதான் எங்க தொண்டர்களே அதிமுகவை தாவேகாவாக வேறாக பார்க்கவில்லைன்றது தான் அவருடைய பேச்சின் வெளிப்பாடாக இருக்கிறது. தளபதி அவர்களை பொறுத்தவரை அது தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லையே. நான் சொன்ன மாதிரி அமைதி, வளம், வளர்ச்சின்ற அம்மாவினுடைய கொள்கை, அதிமுகவின் கொள்கை தானே இவர் தன்னுடைய கொள்கையாக தாரக மந்திரமாக கொண்டு திமுக ஒரு தீய சக்தி அப்படின்ற திமுகவை எதிர்ப்பது தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய நிலைப்பாடு. எப்போதுமே அதுதான் என்றைக்குமே அதிமுகவை வாழ வைத்திருக்கிறது. அந்த நிலைப்பாட்டில் இவர் இருக்கும்போது இதை தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அதனால இந்த தொண்டர்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. இதை தாவேகாவை தான் இன்றைக்கு உண்மையான அதிமுக எல்லாரும் பார்க்கிறார்கள்.